கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். 91 சங்கீதம் 14-15 ஆகிய வசனங்களிலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால், விருப்பமாயிருக்கிறபடியால், கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம், நம்முடைய விருப்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாக இருக்குமானால் நமக்கு திறந்த வாசல், நமக்கு பரலோகம் திறந்திருக்கும். ஒரு குடும்பம் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும், தேவனோடு தொடர்பு கொள்ளணும். எப்படி நம்ம ஒரு செல்போன்ல நெட்ல ஆன் பண்ணி வேற வேற நாட்டுக்கு நம்ம தொடர்பு கொள்றோமோ, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்க வேண்டும். காலவேளையில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்முடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவா இருக்குமானால் பரலோக வாசல் திறக்கப்படும். அதை நம்ம கொஞ்சம் விரிவா பேசணும், நல்லா இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே பல குடும்பங்கள், பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. 24 மணி நேரத்திலே எவ்வளவு நேரம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுக்காக வாழக்கூடிய விருப்பம் இருக்கு? 24 மணி நேரமும் நம்முடைய விருப்பம் என்ன? 24 மணி நேரமும் நம்முடைய தாகம் என்ன? ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பின்பாக, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பாக இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். எல்லா பக்கமும் நம்ம போயிட்டு வரோம். உலகத்துல போகும்போது பல மனிதர்கள், பல நபர்கள், சில இடத்துல ஃப்ரெண்டுகள், நிறைய ஆலோசனை, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய வாஞ்சை, நம்மளுடைய தாகம் எல்லாமே தேவன் மேல இருக்கா? ஒரு செல்போனை ஒரு வாலிப பையன்ட்டையோ இல்ல ஒரு வாலிப பிள்ளைட்டையோ வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னா, அந்த பிள்ளைக்கோ இல்ல அந்த பையனுக்கோ தாகம் ஃபுல்லா செல்போன் மேலதான் இருக்கு. எப்படியாவது செல்போன்ல எதையாவது பார்க்கணும், எதையாவது பார்க்கணும், இல்ல கேம் விளையாடணும், ஆன்லைன்ல போய் கேம் விளையாடணும். நிறைய குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற வாஞ்சை, உலகத்துள்ள நிறைய காரியத்திலே அடிமையா வாழக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நம்ம சொல்றோம், கர்த்தருடைய பிள்ளைகள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 24 மணி நேரம் நம்முடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவா இருந்தால். இந்த வாஞ்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்திலே வித்தியாசம் உண்டு. ஆரம்பத்திலே ரொம்ப தாகமா இருப்பாங்க, ஆரம்பத்துல ரொம்ப வாஞ்சையா இருப்பாங்க. சர்ச்சில் புதுசா சேர்ந்திருப்பாங்க, காலையிலேயே ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க. ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல
தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லி வாஞ்சையோடு அர்ப்பணிச்சிருவாங்க. எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். அப்ப நான் கேட்பேன், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாலிப வயசுலயே நான் ரட்சிக்கப்பட்டேன், வாலிப வயசுல நான் பைபிள் ஃபுல்லா வாசித்து முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. அப்போ தேவன் மேல ரொம்ப ஆசையா, வாஞ்சையா, தாகமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில அவங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருமணம் முடிக்கும் போது அவங்க விரும்பி ஒரு திருமணம் முடித்து விக்கிரகத்துக்குள்ள போய், உலக வழிபாடுகளுக்குள்ள போய் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சில குடும்பம் கர்த்தரை மறந்து வருஷ கணக்காச்சு. சில குடும்பம் ஆதியில் உள்ள அன்பு இல்லை. சில குடும்பத்திலே ஆரம்ப காலத்துல தேவைக்காக சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தேவை கிடைச்சிட்டு பூர்த்தி ஆயிட்டு இப்போ பழைய மாதிரி இல்லை, பழைய மாதிரி வாஞ்ச இல்லை. ஏன்னா கேட்டது கொடுத்தாரு. ஒரு குடும்பத்துல ரொம்ப கடன் இருக்கும்போது ஒவ்வொரு மீட்டிங்கா போய் அட்டன் பண்ணுவாங்க, சர்ச்சைக்கு ஓயாம போவாங்க, வீட்டுல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கடன் பிரச்சனை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எல்லாமே மாறிடும். அந்த வாஞ்சை குறைஞ்சிரும். என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். 2015 வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்படும் போது, நஷ்டத்துல இருக்கும்போது, மாந்திரியத்துல கட்டப்பட்டிருக்கும் போது என்ன செய்யன்னு தெரியாது. காலையில இருந்து ராத்திரி வரைய கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். ஜெபிக்க தெரியாது, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருப்பேன். எழுத்துக்கூட்டி தான் வாசிப்பேன், கஷ்டப்பட்டு வாசிப்பேன். தேவன் 2015 எப்படி இருக்கிறேன், 2025 எப்படி இருக்கேன், அந்த ரெண்டையுமே பார்ப்பாரு. அந்த வித்தியாசத்தை பார்ப்பாரு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உன்னுடைய வாஞ்சை கூடுதா குறையுதா? வாஞ்சை தேவன் மேல இன்னும் அதிகமா இருக்கா, இன்னும் குறைஞ்சிட்டு இருக்கா? அத பார்ப்பாரு, அளவு பார்ப்பாரு. அபிஷேகத்தை கேட்கறதுக்காக பல நாட்கள் உபவாசம், பல வருஷமா ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக இன்னைக்கு அந்த வாஞ்சை எப்படி இருக்கு, அந்த தாகம் எப்படி இருக்கு, அந்த விருப்பம் எப்படி இருக்கு? நான் சொல்றது நிறைய குடும்பத்துல இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். வீட்டுல கணவர் ரட்சிக்கப்படும் சொல்லி உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க, தேவன் மீட்டு கொடுத்துருவாரு. ஆனா இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, எனக்கு ஊர்ல அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம நேரம் அங்க கிளம்பிடுவாங்க. ஆதியில உள்ள அன்பு எங்க போச்சு? வாஞ்ச எங்க போச்சு? விருப்பம் எங்க போச்சு? தாகம் எங்க போச்சு? நான் கேட்கறது உண்மையா? காலவேளையிலே சில குடும்பம் நிறைய தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் கர்த்தர் சந்திப்பாரா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பாரத்தோடு இணைந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு. புலம்பி கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பங்கள் உண்டு. குடும்பத்துல பலவீனத்தோடு இருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. கர்த்தர் எனக்கு சுகமாக்கி தருவார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னு சொல்லி தேவன் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு வாஞ்சை சில குடும்பத்துக்குள்ளே கால வேளையிலே நிறைய காரியங்கள், சொல்ல முடியாத நிறைய காரியங்கள் யார்கிட்ட போய் சொல்லி புலம்பியால தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துரும் சொல்லிட்டு உட்கார்ந்துருவாங்க. வாஞ்சை, தாகம் எல்லாம் தேவன் மேல பொறுமையா இருப்பாங்க. அப்பா எனக்கு இந்த உபத்திரம் மாறணும்ப்பா,
எனக்கு இந்த வேதனை மாறணும்ப்பா, எனக்கு இந்த பிரச்சனை மாறணும்ப்பா, எனக்கு இந்த போராட்டம் மாறணும்ப்பா. சில குடும்பத்திலே மாந்திரியத்திலே விக்கிரகத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது யாராவது சொல்லிடுவாங்க, உனக்கு ஏதோ செஞ்சிட்டாங்க, அதான் உன் குடும்பத்துல இப்படிலாம் நஷ்டம் வருது, இப்படிலாம் பிரச்சனை வருது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இயேசுவை தேடிப்போ, பக்கத்துல சர்ச்சுக்கு போ, பிரேயர் மீட்டிங் நடக்க அங்க போ, சரியாயிரும் அப்படிம்பாங்க. உடனே வீட்டுல இருந்து நேரா கிளம்பி போவோம், தாகத்தோடு வாஞ்சையோடு. வீட்டுல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும், தாகத்தோடு சர்ச்சில் போய் தேவனை தேடுவாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். அவன் என்னிடத்தில், என்னிடத்தில், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். என்னிடத்தில் இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சை இருக்கா? இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், வாஞ்சை எது மேல இருக்கு தேவன் பார்ப்பார். ஒரு போன வாரத்துல ஒரு 3 நாள் இல்ல ஒரு வாரத்துக்குள்ள ஒரு தாயிட்ட பேசிட்டு இருந்தேன். வாலிப வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, வீட்டுல ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையா. அப்போ ஒரு முடிவு பண்ணாங்களாம், சர்ச்சுக்கு போற பிள்ளைதான், பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளைதான். அப்போ ஒரு முடிவு பண்ணிருக்காங்க, நான் விரும்புற காரியம் தான் எனக்கு வேணும், நான் விரும்பி திருமணம் முடிக்க போறேன், எனக்கு தேவன் தரணும் சொல்லி அடம் பிடிச்சு கேட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையில கசப்பு மட்டும்தான் இருக்கு. நான் விரும்பி திருமணம் முடிச்சேன், வாழ்க்கையில கசப்பு மட்டும்தான் இருக்கு, நிம்மதியே இல்லைங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, வாலிப வயசுல ஒன்று சிறுஸ்டீரை நினைஞ்சு சொல்லி போட்டிருக்கு. இங்க வாலிப வயசுல வேற எதையோ நினைச்சு, ஆனா இப்ப பார்த்தா வாழ்க்கையே கசப்பாயிட்டு, நிம்மதியே இல்லை. 24 மணி நேரமும் நிம்மதி இல்லை. நான் அந்த தாயிட்ட பேசும்போது புலம்புறாங்க, ஒரே புலம்பல் மட்டும்தான் இருக்கு, நிம்மதி இல்லை. உங்களுடைய பேச்சிலையோ உங்களுடைய வாழ்க்கையிலோ எந்த பகுதியிலுமே நிம்மதி இல்லை. ஆனா அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வாலிப வயசுல எங்க வீட்டுல ரொம்ப வறுமை, அந்த வறுமை நிமித்தமாக எனக்கு எல்லாமே வேணும், நகை வேணும், பணம் வேணும், வீடு வேணும், நான் விரும்பினதெல்லாம் எனக்கு வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப விரும்பினதெல்லாம் உள்ள இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை, நிம்மதி மட்டும் இல்லை. வாலிப வயசுல தாகம் இயேசு மேல இருந்துச்சு, ஆனா இப்போ பல காரியத்துல தாகம் இருக்கு, ஆனா இயேசு மேல தாகம் இல்லை. அவங்க இருதயம் ஃபுல்லா கண்ணீரினால் நிரம்பி இருக்கு. ஆதியில் உள்ள அன்பை விட்டா என்று வேதம் சொல்லுது. சில குடும்பத்துலலாம் இயேசு மேல தாகமா இருந்திருப்பாங்க. ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த கொரோனா நேரத்துல கண்ணீரோடு ஜெபித்த குடும்பங்கள் எத்தனையோ குடும்பம். எப்பொழுதுமே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா கொரோனா வந்துட்டு தேசத்துக்குள்ள, சர்ச்சு பூட்டி இருக்கு, வீட்டுல சில குடும்பத்துல கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஊருக்குள்ள கொரோனா, தேசத்துல கொரோனா, அடுத்தாப்புல என்ன நடக்கும் தெரியாது, வீட்டுல கடன் இருக்கும், குடும்பம் கூட்டி எல்லாம் வீட்டுல ஒரே பிரச்சனை தான், பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இருக்கு. சில தேசத்துக்குள்ளே பல மரணங்கள் இருக்கிற அவ்வளோ ஜனமும் கர்த்தரை தேடினாங்க, வாஞ்சையோடு தேடினாங்க, தாகத்தோடு தேடினாங்க. தேசம் முழுவதும் கண்ணீர் 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 கண்ணீர். இதெல்லாம் தேவனோட சமூகத்துல போய் எட்டினது. தேசத்துக்குள்ளே தேவன் சேமத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்மெல்லாம் கிருபையின் காலத்துலதான் வாழ்றோம். அந்த கிருபையின் காலத்துல கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கா? நிறைய வீட்டுல பயம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. வண்டி ஓட்டும் போது இஷ்டம் போலதான் ஓட்டுறாங்க, வாழ்க்கையே இஷ்டம் போல போயிட்டு இருக்கு, நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, தீமையை விட்டு வெறுக்கல, இஷ்டம் போல தாறுமாற வாழ ஆரம்பிச்சாச்சு, சுயத்துக்காக ஓட ஆரம்பிச்சாச்சு.
வாயை திறந்தாலே ஒரே பொய். ஆனா ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தா ஒரே ஜெபம்தான், கையில பைபிள் எடுத்து வாசித்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வாழ்க்கை எங்க போச்சு? 5 வருஷம் முன்னாடி கொரோனா நேரத்துல ஏகப்பட்ட குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருந்துச்சு. இன்னைக்கு தேதியில எத்தனை குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்கு? நிறைய குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை உடனே சர்ச்சுக்கு ஓடி போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம எப்படி இருக்கிறோம்? எனக்கு தெரிஞ்ச நிறைய படிக்கிற பிள்ளைகள் உண்டு. 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாம் வருதுன்னு சொன்ன உடனே நேர சர்ச்சுக்குள்ள நேர ஓடி போயிடுவாங்க. எப்படியாவது நான் பாஸ் ஆயிரணும், அவ்வளவுதான். பாஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா தேவனை மறந்துடுவாங்க. இதுவும் நிறைய குடும்பத்துல நடக்கு. அப்புறம் வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மெதுவா சர்ச்சை பக்கம் போய் மெதுவா போய் உள்ள போய் எட்டி பாக்குறாங்க. ஒரு மனுஷன் 31 நாள் வாஞ்சை எப்படி இருக்கு? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். இப்ப ரவிராஜ் என் பேரு. நான் தேவனுக்கு முன்பாக 31 நாள் எப்படி இருக்கிறேன், அந்த வாஞ்சையை பார்ப்பார். என் இருதயத்துக்குள்ள நான் 31 நாள் எப்படி இருக்கிற அந்த வாஞ்சையை பார்ப்பார். என் கால் உலகத்துக்காக ஓடுதா, இயேசுக்காக ஓடுதா, தேவன் பார்ப்பார். நான் பேசுற வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுதா, தேவன் பார்ப்பாரு. தேவன் அருளிய அப்பம் ஊழியத்துக்காக எனக்காக ஒரு நிமிடமா ஜெபம் பண்ணிக்கோங்க. எனது கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும், மறுரூபமாக்கப்படணும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். இங்க 1000 கோடி சொத்து இருக்கலாம்ப்பா, செத்தா பரலோகத்துல நிப்போமா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா? நமக்கு நித்திய ஜீவன் வேணும். அதுதான் நமக்கு ஹையஸ்டான கிஃப்ட். அந்த கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாஞ்சை ஃபுல்லா என்ன தெரியுமா இருக்கு? வீடு கட்டணும், பிள்ளை நல்லா இருக்கணும், பையன் நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், பிசினஸ், வியாபாரம், வேலை, ஒரு 10 பாயிண்ட், கடன் பிரச்சனை அடைக்கணும். இதெல்லாம் தேவன் தந்துருவாரு. இதெல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு என்ன வேணும்னு சொல்லி அவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனா என்னுடைய இருதயம் வாஞ்சை என்னவா இருக்கு? தேவன் அதைத்தான் பார்க்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், என் இருதயம் வாஞ்சை என்னவா இருக்கு? அதுதான் சொன்னேன். 5 வருஷம் முன்னாடி ஜெபம் பண்ணவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்ப 2025 ஜெபம் பண்றவங்க எப்படி இருக்கிறாங்க? கொரோனா நேரத்துல நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்றோம்? ரொம்பலாம் வேண்டாம், 5 வருஷம் போதும். எங்க வீட்டுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. பெத்த தாய் கொரோனால இறந்து போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. திரும்பி பார்த்தா 5 வருஷம் ஆயிட்டு. இந்த 5 வருஷத்துல நம்ம இருதயம் கடினமா இருக்கா, இல்ல தேவனோடு இணைந்திருக்கா? இப்ப பணம் சம்பாதிக்க போக ஆரம்பிச்சாச்சு. எப்படியாவது நான் பணக்காரன் ஆயிரணும், எப்படியாவது நகை சேர்த்துடணும், எப்படியாவது நான் பெரிய ஆளாயிரணும். இயேசு கூட இருக்கிறாரா? உங்களுடைய வாஞ்சை இன்று எப்படி இருக்கிறது? ஆதியில கொண்ட அன்பு இன்னைக்கு இருக்கா? ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அன்பு இருந்துச்சுல்ல, அந்த அன்பு இன்னைக்கு இருக்கா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பேன், அது இன்னைக்கு இருக்கா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நான் தேவனுடைய சமூகத்துல என்னெல்லாம் பொருத்தனை பண்ணேன், அதெல்லாம் இன்னைக்கு இருக்கா? குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவனோட சமூகத்துல ஓடி போய் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம், அந்த தாகமாவது இன்னைக்கு இருக்கா? நான் கேட்கறது நல்ல கேள்வியா? சில குடும்பத்துல எல்லாம் தாறுமாறான வாழ்க்கைக்குள்ள போயாச்சு, கடினமான இருதயமா மாறியாச்சு, வணங்கா கழுத்துள்ள ஜாதியா மாறியாச்சு.
சில குடும்பத்துல விபச்சாரத்துல போய் சாபத்தின் பிள்ளையா மாறியாச்சு. சில குடும்பத்துல பொய்யின் பிள்ளையா மாறியாச்சு. சில குடும்பத்துல விக்கிரத்துல போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் சிலை வழிபாடுகளுக்குள்ள போய் உலக வழிபாடுகளுக்குள்ள போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு இவங்கெல்லாம் எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்களா, ஆனா 2 பேர் தான் கணக்குல வந்துச்சு, காலேபு யோசுவா. அதுக்கப்புறம் 20 வயசு கீழே உள்ள பிள்ளைகள். மிச்ச ஆளுக்கெல்லாம் எங்க? வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல ஆரம்பத்துல உள்ள அந்த அன்பு எங்க போச்சு? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. 40 வருஷமா செக் பண்ணி பார்க்காரு, அவங்க மனம் திரும்பவே இல்லை. அவங்க பாவம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய சவங்கள், அவங்களுடைய பிரேதங்கள், அவங்களுடைய உயிர் எல்லாம் வனாந்தரத்துல விழுந்து போயிட்டு செத்து போயிட்டாங்க. இதான் பழைய ஏற்பாடு ரெக்கார்டு. புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இன்று நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருந்தால் நமக்கு தீர்க்காயுசு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்வேன், நான் இஷ்டம் போலதான் இருப்பேன், எங்க அம்மா பேச்சும் கேட்க மாட்டேன், எங்க அப்பா பேச்சும் கேட்க மாட்டேன், என் மனைவி பேச்சும் கேட்க மாட்டேன், பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் துணிகரமா தான் வாழ்வேன், நான் துன்மார்க்கம்னா தான் வாழ்வேன், நான் தூசணமான வார்த்தை தான் பேசுவேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் களவாண்டு தான் சம்பாதிப்பேன், நான் கொள்ளையடிச்சான் சம்பாதிப்பேன், நான் அடுத்த வீட்டு சொத்தெல்லாம் ஏமாத்துன்னு சொல்லி யாராவது இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தூரதை போட்டுருங்க. பரலோகத்துக்கு போய் சேரணும்ல, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு 3 நாள் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தாச்சுன்னா பல லட்சங்கள் போயிருது. இவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை. ஒரு மனுஷன் தீர்காயுசோடு வாழணும் அப்படின்னா என்னுடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். சரி, வாஞ்சை அப்படின்னு நம்ம சொல்றோம், தாகம் சொல்றோம். நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும்? நான் கேட்கறது உண்மையா பொய்யா? ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 4 பேருமே கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் ஆசீர்வாதம். 4 பேருமே தேவனை தேடினாதான் ஆசீர்வாதம். சில ஜெப குறிப்பு வரும், வீட்டுல நிறைய பிரச்சனை அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வி என்னமா கேட்பேன், வீட்டுல யாரெல்லாம் சர்ச்சுக்கு போற? ஐயா நான் மட்டும்தான் போறேன். அப்ப வேற யாரும் ஞானசனம் எடுக்கலையா? எல்லாரும் எடுத்தாச்சு. கணவர் வரமாட்டுக்காரு, பிள்ளைகள் வரமாட்டுக்கு, பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் தான், ஆனா வரமாட்டு. நான் சொல்லி பார்த்து வரமாட்டு. வீட்டுல பார்த்தா பல பிரச்சனை உள்ள வந்துட்டே இருக்கு. பெத்த தாய் கண்ணீர் வடிக்கிறாங்க, ஆனா குடும்பமா போய் ஞானசனம் எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தேதியில அவங்களுடைய தாய் மட்டும்தான் போகுது, பிள்ளைகள் வரல, கணவர் வரல. வாஞ்ச எங்க போச்சு? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். 91ஆம் சங்கீதம் நிறைய குடும்பத்துல மனப்பாடமா தெரியும், மனப்பாடமா தெரியும். ஆனால் 24 மணி நேரம் வாழ்க்கையில என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம் எல்லாமே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா வீட்டுல நிறைய தேவைகள் உண்டு. சில குடும்பத்துல கடன் பிரச்சனை உண்டு. பிள்ளைகள் சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தாகம், என்னுடைய விருப்பம்
இதெல்லாம் எப்படி சொல்லி தேவன் பார்ப்பாரு. அவன் என்னிடத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு, என்னிடத்தில் வாஞ்சை. என் மேல அவன் ஆசையா இருக்கான், என் மேல அவன் பிரியமா இருக்கான், என் மேல அன்பா இருக்கான். அதனால அந்த குடும்பம் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இயேசு மேல அன்பா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசு மேல விருப்பமா இருக்கிறீங்களோ, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டேன். கூட இருக்கிறவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. ஆனா என் மனைவி சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு அப்ப அர்த்தம் தெரியாது, புரியாது. டெய்லி சர்ச்சுக்கு 1 மணி நேரம் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவான். கண்ணு ஃபுல்லா சிவப்பா இருக்கும். அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பான். நான் நினைச்சுக்கிடுவேன், சரி அழுது ஜெபம் பண்ணிட்டு வரா, சரி. ஆனா நான் கடன்ல இருக்கேன், என்னையாலதான் இவ கண்ணீர் வடிக்கிறான்னு சொல்லி எனக்கு அந்த சுய அறிவு கூட இல்லை. ஆனா 2015 நான் சர்ச்சில் போய் கண்ணீர் வெடித்து அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சொல்ல முடியும், 5 வருஷம் கூட சொல்ல முடியும். எப்போ கையில பைபிள் எடுத்து வாசித்தாலும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வந்துடும். வாழ்க்கையே ஒரு 5 வருஷம் கண்ணீர் தான். 2015 2020 2021 வரை ஒரே கண்ணீர் வாழ்க்கை தான். கொரோனா நேரத்துலாம் ஒரே கண்ணீர் தான். டெய்லி நெட்டுக்குள்ள செய்தி அனுப்பிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்ணீர் 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 மட்டும்தான். இதை ஏன் சொல்ற அப்படின்னா, ஒரு மனுஷன் உடைந்த பாத்திரமா இருக்கும்போது யாரை தேடிட்டு இருக்கான்? என் வாழ்க்கையில உடைந்து போய் இருக்கும்போது பிரச்சனைக்கு நடுவுல தேவனை தேட ஆரம்பிச்சு, பல பிரச்சனைக்கு நடுவுல தேவனை தேட ஆரம்பிச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, உங்களுடைய தாகம் இயேசு கிறிஸ்துவா இருக்கா? நம்ம பரலோகத்துக்கு போகணும்பா. அந்த ஒண்ணுதான் எனக்கு ஆசை. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம்லாம் தேவன் தந்துருவாரு. ஆனா நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா என்னை ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பாரு. இந்த பூமியில எப்படி வாழ்றேன் செக் பண்ணி பார்ப்பாரு. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள எஜமான், நீதி உள்ள எஜமான். ஒவ்வொரு அவயங்களையும் பார்ப்பாரு. நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தை கொண்டு நிறுத்துவார்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால அதிகால வேளையிலே அவன் என்னிடத்தில் வாஞ்சை, என்னிடத்தில் வாஞ்சை, என்னிடத்தில் தாகம், என் மேல விருப்பமா இருக்கான் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம். சில குடும்பத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்காக பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு உடனே அபிஷேகம். என்ன காரணம்? தாகம். காலவேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ, 24 மணி நேரம் வாழ்க்கையில தாகம், விருப்பம், உங்களுடைய வாழ்க்கை எது மேல இருக்கு? அதை நம்ம சிம்பிளா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு 2 வீலர் இல்ல ஒரு கார் வண்டி ஓட்டுவாங்க. அவங்க எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் அந்த வாகனத்தை மெதுவா திருப்புவாங்க. கரெக்டா திருப்பணும்னா அந்த ரோடு கரெக்டா அடுத்த ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய மைண்டுக்குள்ள வேற ஊருக்கு கொஞ்சம் முடிவு பண்ணியாச்சு, உடனே அந்த ஊருக்கு லேட்டா வண்டி திருப்பிடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் தேவனை தேடும் போது இந்த உலகத்துல நிறைய சிற்றின்பங்கள் இருக்கு, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய காரியங்கள் இருக்கு. செல்போன் கையில எடுத்தாச்சுனாலே ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் சாப்பிட்டுருது. எப்படி சாப்பிடுது தெரிய மாட்டேங்குது. நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போயிட்டாங்க. இப்ப கையில பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. அப்படி பல குடும்பங்கள் போயிட்டு காணாம போயிட்டு, அப்புறம் காணாம போன ஆடு அப்புறம் மறுபடியும் ஏசு தான் வந்து தூக்கி கொண்டணும். காணாம போயாச்சு, வேற வழியில போயாச்சு. நிறைய குடும்பத்தில் இப்படி இருக்கு. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால். அப்ப அந்த கால வேளையில எத்தனை குடும்பத்துல இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சையா இருக்கிறீங்களோ உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட். ஒருவேளை அண்ணே நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னே, இன்னைக்காவது உள்ள வந்துருங்க. இன்னைக்கு காலையிலயாவது உள்ள வந்துருங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துருங்க.
அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். அந்த வாஞ்சை இருந்தா மட்டும்தான் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே வர முடியும். என்னுடைய வாஞ்சை இயேசு கிறிஸ்துவா இருக்குமானால் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, விடுவிப்பேன். வாக்கு தத்தம் தான். அந்த வாக்கு தத்தத்துக்கு முன்னக்கூட்டி நான் என்ன தரமா செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய வாஞ்சை ஒரு மனுஷன் மேல இருக்கா, இல்ல என்னுடைய விருப்பம் ஒரு மனுஷன் மேல இருக்கா? எனக்கு சில குடும்பத்துல விருப்பம்லாம் இப்ப வேற பக்கம் போயிட்டு. ஒரு காலத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணாங்க, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக தேடினாங்க, நாங்களும் ஊழியம் பண்ணு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும், குடும்பம் பார்த்தா வீட்டுல பார்த்தா நிறைய தேவைகள் உண்டு. கர்த்தரை விட்டு இப்ப தள்ளி போன குடும்பம்லாம் இருக்கு. இப்ப அவங்களாம் விருப்பம் வேற பக்கம் போயிட்டு, ஏன்னா நிறைய தேவைகள் இருக்கு. அந்த விருப்பத்துக்காக இப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற பக்கம் போனாலாம் இருக்கு. அதனால அழகா தெளிவா அழகா சொல்றாரு, என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் விடுவிப்பேன். அப்போ முதல் பாயிண்ட், கர்த்தர் மேல யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில விடுவிப்பேன் என்று ஒரு வாக்கு தத்துவம். சில ஜெபகுறிப்பு வரும்போது பெற்றோர் சொல்லிடுவாங்க, என் வீட்டுல 2 பிள்ளைகளும் சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது, தேவனை தேட மாட்டேங்குது, தேவனை தேட மாட்டேங்குது, தேவனை தேட மாட்டேங்குது. வீட்டுல பெற்றோரே துக்கப்பட்டுருவாங்க. சர்ச்சுக்கு போய் ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைதான் இன்னைக்கு வழி தவறி போயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். என்ன காரணம்? கர்த்தர் மேல வாஞ்சை இல்ல, தாகம் இல்ல. உலகத்துக்குள்ள போயாச்சு. சர்ச்சுக்கு போகும்போது செல்போன் தான் இப்ப கொண்டு போறாங்க, கையில பைபிள் கூட தூக்க மாட்டுக்காங்க. சர்ச்சுக்குள்ள போய் ஷூ போட்டு உட்கார்ந்துருக்காங்க, பலிபீடத்துல ஷூ போட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு துணிகரம்! இப்படிதான் அந்த கடைசி காலத்துல போயிட்டு. அதனால காலவேளையில தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் பக்தியோடு உண்மையோடு தேடியாச்சு அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்ல பிரதர், நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், நாங்க சர்ச்சுக்குள்ள ஆல்டர்ல கூட நாங்க ஷூ போட்டு தான் நிற்போம், நாங்க சர்ச்சுக்குள்ள ஷூ போட்டு தான் உட்காரோம் அப்படின்னா கர்த்தரை குறித்து பயம் இல்லை, ஆதியில் உள்ள அன்புலாம் இல்லை. இப்ப அந்த அளவுக்கு துணிகரமா போயாச்சு. இப்ப கர்த்தரெல்லாம் மறந்தாச்சு. அதனால ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்க பலிபீடத்துல எப்படி இருக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ள எப்படி இருக்கிறாங்க, வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, அந்தரங்கத்துல எப்படி இருக்கிறாங்க, 24 மணி நேரம் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க. தேவன் எல்லாமே பார்ப்பார், எல்லாமே பார்ப்பார், எல்லாமே பார்ப்பார். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புல இருந்தால் 100க்கு 100 ஆசீர்வாதம் உண்டு. என் வாழ்க்கையில 2025 ரவிராஜ் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் ஒரு பாவி, நான் ஒரு துன்மார்க்கன், நான் மனம் திரும்பணும், நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். என் கூட ஆவியா எப்படிலாம் பேச ஆரம்பிச்சாரோ, குத்துண்டவனாக மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழியில நடந்தால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். 2015 நான் ஒரு வியாபாரி, 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரேன். ஆனா 2025 கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கேன். எல்லா தேசத்திலும் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு தேவன் அருளியப்போ ஒரு யூடியூப் சேனல் தான் இருக்காரு. திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம், இன்னும் சர்ச்செல்லாம் கட்டலை, இடமெல்லாம் பார்த்தாச்சு, பல லட்சங்கள் தேவைப்படுது. முடிந்தா ஜெபம் பண்ணுங்க. நீங்களே பார்க்க வரணும் கூட சர்ச்சு இல்லை, சர்ச்சுக்கு இடமெல்லாம் கேட்டாச்சு, ரேட்டெல்லாம் கேட்டாச்சு, பல லட்சங்கள் வருது, நிப்பாட்டி வச்சாச்சு. ஜெபம் பண்ணுங்க. திருநெல்வேலி பகுதியிலே தேவன் அருளி அப்போ மனுஷங்களுக்கு ஒரு கூடாரம் வேணும், ஜெபம் பண்ணிக்கோங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2வது ஆசீர்வாதம் தெரியுமா? முதல்ல விடுவிப்பேன், 2வது ஆசீர்வாதம் உயர்ந்த அடைக்கலம்.
ஒரு குடும்பம் உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ள வரணும் அப்படின்னா முதல்ல கர்த்தரை குறித்து அந்த கிருபை, அந்த ஞானம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தேவனோட வார்த்தையில் உள்ள மகத்துவம் என்ன, அவர் நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு, நம்மளை எப்படிலாம் வாழ சொல்றாரு, நம்ம இந்த பூமியில எப்படி வாழணும், இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சது. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்துக்காக ஓடுறோமா, வாஞ்சை தேவன் மேல இருக்குப்பா, ஆனா அவருக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? அது 2வது பாயிண்ட். முதல்ல வாஞ்சை, தாகம். 2வது தேவனுக்கு பிரியமானபடிதான் நான் வாழ்றேனா, அவரோட வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல என்னோட வாழ்க்கை இருக்கா? அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைப்பேன். உயர்ந்த அடைக்கலம் வேணுமா? உயர்ந்த அடைக்கலம் வேணுமா? தேவன் தருவார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம வாழ்க்கை மாறணும், கிறிஸ்துவை போல மாறணும், அவரை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை போல மாறும்போது உயர்ந்த அடைக்கலம். 2வது பாயிண்ட். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரு குடும்பம் கர்த்தர் மேல வாஞ்சையா இருந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தேவனுக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நம்ம என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் எல்லாவற்றைக்கும் பதில் வந்துடும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 14வது வசனத்தை தியானிச்சது போல நம்ம வாழ்க்கை விருப்பம்லாம் கர்த்தர் மேல இருக்கணும். உயர்ந்த அடைக்கலம் வேணுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவ விருப்பத்துக்கு, தேவனுக்கு பிரியமானபடி தேவ சித்தத்துக்குள்ள நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? இதை யோசித்து பார்த்தாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம வீட்டுல ஒருவேளை தேவைகள் நிறைய இருக்கா, அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான். நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் போதே நம்ம என்னென்ன காரியம் இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அப்படின்றது. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்ம எந்த உபத்துறை, எந்த பாடு, எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் தப்புவித்து தேவனோட வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படி ஆரம்பிச்சாச்சுனாலே அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும், வேலி அடைக்கப்படும். இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலி அடைக்கப்படும். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் நமக்கு ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஒரு மனுஷன் தர முடியாது. கர்த்தர் மேல வாஞ்சியா இருக்கும்போது, அவர் மேல தாகமா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிங்கள் அன்புன்னு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சத்தியமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும்ப்பா. எங்க குடும்பம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டுக்கணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும். ஆட்டுக்குட்டியும் ஜீவ புஸ்தகங்களோட பேர் எழுதப்படணும். நன்மை செய்கிறவர்கள் நித்திய ஜீவன். நாங்க நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய பரலோகத்துக்கு சொல்லி போட்டுருப்பார். கிரியை உள்ள ஒரு வாழ்க்கை வேணும். இயேசுவை போல நாங்க வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைகளுக்கு வேணும். உமக்கு பிரியமானபடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். துதிக்கிற ஜனமா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனோடு பேசக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும், ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கால வேளையில ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க, கிருபையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க, ஜெப விஷயத்தினால் நிரப்புங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலைடைங்க. இந்த நாள் முழுது எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் கூட இருந்து 1000 மடங்கு ஆசிரியங்க. கற்பத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ ஏற்ற துணை தாங்க. வெளிநாடுகள் இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியிலே கர்த்தர் வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைங்க. எல்லா நாட்டோட ஜனங்களையும் கர்த்தர் ஆசிரியங்க. பலகைகளை திறந்து பண்டை சாலை திறந்து ஆசிரியங்க. இரவும் போலுமா ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. பலவீனத்தோடு படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க.
இந்த நாளை பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானோட வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனர்களே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.